ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு 2 டாபிக் பத்தி பார்க்க போறோம். காரகம், ஆதிபத்தியம். ஜோதிடத்துல காரகம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகங்கள் குறிக்கக்கூடிய விஷயங்கள். காரகம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு உதாரணமா சொல்லணும்னு போனா, இப்போ செவ்வாய் எடுத்துப்போம். செவ்வாய் குறிக்கக்கூடிய காரகங்கள், செவ்வாய் குறிக்கக்கூடிய விஷயங்கள்னு அர்த்தம். அது ஒரு பெரிய லிஸ்ட். ஒரு ஒரு கிரகத்துக்கும் நிறைய காரகங்கள் இருக்கு. இப்ப செவ்வாய்ன்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலர். சிகப்பு கலரை குறிக்கக்கூடியது செவ்வாய். அது ரத்தமா இருக்கலாம், செங்கலா இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், கோர்ட்டா இருக்கலாம். அதே மாரி செவ்வாய் குணம்னு பார்த்தீங்கன்னா, வீரம், ஆவேசம், முரட்டுத்தனம் இத குறிக்கும். அதிகாரத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய். நெருப்பு, சூடான விஷயங்களை குறிக்கக்கூடியது செவ்வாய். ஆயுதங்களை குறிக்கக்கூடியது செவ்வாய். யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸா இருக்கிற இந்த போலீஸ், ஆ மிலிட்டரி இந்த மாரி விஷயங்களை குறிக்கக்கூடியது செவ்வாய். மருத்துவத்த குறிக்கக்கூடியது செவ்வாய். டாக்டர்ஸ், மருத்துவ விஷயங்களை குறிக்கக்கூடியது செவ்வாய். இப்படி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சகோதரர்களை குறிக்கக்கூடியது செவ்வாய். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் செவ்வாயின் காரகத்துவம் அப்படின்னு பேரு. இதே ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக லக்னத்த தேர்ந்தெடுத்து 12 வீடு இருக்கு இல்லையா? ஒரு ஒரு வீடும் பாவகம்னு சொல்லுவோம். லக்ன பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம் அப்படி. ஒவ்வொரு வீடும் பல விஷயங்களை குறிக்கும். அதுக்கு பேர் ஆதிபத்தியம். உதாரணமா 7ஆம் வீடு எடுத்துப்போம். 7ஆம் பாவகம் எதை குறிக்கும்? காதல், காமம், கணவன், மனைவி, தோழர்கள், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர். லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும், பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கும். இதெல்லாம் 7ஆம் பாவகம் குறிக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு பேர் ஆதிபத்தியம். ஜோதிட கணிப்புங்கிறது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு நடக்கக்கூடிய மகா தசை புக்தியில் நடக்கக்கூடிய கிரகங்களோடு சம்பந்தப்பட்ட காரகம் மற்றும் அவை சம்பந்தப்பட்ட வீட்டின் ஆதிபத்தியம். இதை இணைச்சு சொல்றது தான் கணிப்பு. வரக்கூடிய வீடியோல ஒவ்வொரு கிரகத்தின் காரகங்களையும் விளக்கமா பார்ப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு பாவகம் 12 பாவங்களின் ஆதிபத்தியத்தை பத்தியும் விவரமா பார்ப்போம். தேங்க்யூ. சியர்ஸ்.